ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அருள்மிகு ஸ்ரீ கதிர்காம ஆலய முருகன் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் என் அன்போடு வரவேற்கிறேன். அமைப்பாளர்கள் ஐயா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகா சிவராத்திரி, இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. முதல்ல நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு தலைப்புகளை போவோம். மகா சிவராத்திரி முதல்ல உள்ள ரெண்டு எழுத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசத்தினுடைய பெயரா வரும். சி மகா சிவராத்திரி. எந்த மாசத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாசி மாசத்துக்கு இருக்கு. மற்ற மாதங்களெல்லாம் பௌர்ணமியை வச்சு திருவிழாக்கள் வரும். அமாவாசையை வைத்து வருகின்ற முதல் திருவிழா இந்த மகா சிவராத்திரி தான். இந்த மகா சிவராத்திரியில என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணிதண்ட வாவன்ற வான்கருளை சுண்ணப்பு நீட்டிற்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். அப்படி கண்ணப்பன் இறைவனுக்கு தன்னை கண்ணை அப்பி கொடுத்தது இந்த மகா சிவராத்திரி திருநாள் தான். அடுத்ததாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்கப்பட்ட நாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாகத்தை உமாதேவியாருக்கு கொடுத்தது இந்த மகா சிவராத்திரி திருநாள். நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொன்ன 50-50 கொடுத்தது இந்த மகா சிவராத்திரி திருநாள் தான். அடுத்ததாக பகீரதன் ஆகாயத்தில் ஓடுகின்ற கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடத்தில் கடும் தவம் மேற்கொண்டான். அந்த பதிலாக உடனே சிவபெருமான் தோன்றி ஆகாயத்தில் ஓடக்கூடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தால் பெருத்த சேதம் வலியும், ஆகவே சடையில் ஒரு பகுதியை தாங்கிக் கொண்டு பின் பூமிக்கு அனுப்பினார். அது இந்த மகா சிவராத்திரி திருநாள் அதில் நடந்த சம்பவம். இப்படி மகா சிவராத்திரியில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல்ல ஏன் சிவராத்திரியை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் சிவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னா, இருளில் தான் நம்ம தோன்றினோம், கடைசியில் மறையக்கூடியதும் இருளில் தான். இந்த நிலையாமையை உணர்த்துவதற்காக தான் இந்த இருளில் நாம் கண் விழித்து இத்தனை தூரம் இந்த சிவராத்திரியை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிலையாமையை உணர்த்துவதற்காக தான். ஏன் திருநீறு பூசுகிறோம் என்றால், முடிசால் மன்னனும் பிடி சாம்பலாவான் என்பதனால் தான் நாம் திருநீறு பூசுகிறோம். இந்த நிலையாமையை உணர்த்துவதற்காக தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம். இந்த சிவராத்திரிக்குரிய தத்துவம் என்ன தெரியுமா? சிவராத்திரிக்குரிய தத்துவம் திருவாசகத்தில் வருகிற சிவபெருமான், சிவபுராணம். இதுதான் சிவராத்திரியினுடைய தத்துவம். நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தோடு தான் அது ஆரம்பிக்கின்றது. சிவராத்திரி என்பது சிவனுக்குரிய ராத்திரி. அந்த ராத்திரியில் நாம் சிவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அதனால்தான் நமச்சிவாய அப்படிங்கிறத அந்த ஒரு தத்துவமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். பெரிய புராணத்தில் காதல். இது கொஞ்சம் பக்தி சொற்பொழிவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா காதல் அப்படிங்கிற தலைப்பு பல பேருக்கு கொஞ்சம் இது என்ன ஒரு பக்திக்கு இதில் நம்ம பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகங்கள் வரும். இதில் லவ் இஸ் த ஒன்லி த வே ரெஸ்கியூ ஹியூமனிட்டி ஃப்ரம் ஆல் இல்ஸ். மனித குலத்தை துன்பங்களிலிருந்து மீட்க வல்லது காதல் ஒன்றுக்குத்தான் உண்டு. இதை சொன்னவர் யாருன்னா லியோ டால்ஸ்டாய். வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப். மகாத்மா காந்தி சொல்றார், எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கேதான் வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு அர்த்தம். லவ் தட் சேஞ்சஸ் லைஃப். காதல் வாழ்க்கையவே மாற்றக்கூடியது அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்றார். காதலுக்கு இன்பத்தை கொடுக்க வல்லது, துன்பம் போகக்கூடியது. பாரதியாருடைய கவிதையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம்,
கலவி அப்படின்னா அது தவறான வார்த்தை அல்ல. கலவினா உறவு. காதல் அப்படிங்கிற ஒன்று இருந்தால்தான் உறவு கொள்ள முடியும். அப்படின்னா தான் நம்ம துன்பங்களை சொந்தங்களுக்கு பகிர்ந்து அந்த துன்பங்களை போக்கிக் கொண்டு இன்பமாக வாழ்வாரு. அப்போ காதல் இருந்தால்தான் உறவே வரும். ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா விருப்பமோடு உபசரிக்கணும் இல்லையா? அதுதான் காதல். ஒப்புடன் முகமலர்த்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பலமோடு எல்லா அறுசுவை விருந்தெல்லாம் வச்சு சற்றே முகம் கடுத்திடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு விவேக சிந்தாமணி சொல்லுது. அப்போ நம்ம விருப்பத்தோடு நம்ம உறவுகளிடத்தில் பழகணும்னா அங்கே காதல் தேவைப்படுகிறது. காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், அப்படின்தான் உறவே வரும். கலவியினால் கவலை தீரும். உறவு வந்ததுன்னா கவலையே இருக்காது, கவலை தீரும். எப்பொழுதுமே நம்ம சமயம் இல்லறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும், துறவரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு கோயில்னு வந்தால் குடும்பமாக தான் நம்ம வருவோமே தவிர தனியாக வருவது அது சுகத்தை தராது. உறவுகள் மத்தியில் சூழ வந்தால்தான் ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்கும். காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், கலவியாலே கவலை தீரும். காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம். ஒரு கவிதை பிறக்கணும்னாலே அங்கே காதல் தேவைப்படுகிறது. ஒரு விருப்பம், ஒன்றை நம்ம இந்த கவிதைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் கவிதை. உள்ளத்து உள்ளது கவிதை. உள்ளத்தினுடைய சிந்தனை தான் கவிதையாக இருந்தாலும் கூட அதில் இன்பம் இருக்க வேண்டும். இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படின்னு கவிமணி சொல்லுவார். அப்போ காதலினால் மானுடருக்கு கவிதை, காதல் இருந்தால்தான் கவிதை இருக்கும். இன்றைக்கு இசை கவனிச்சோம் இல்லையா, கானம். அந்த கானத்தை ரசிப்பதற்கு கூட காதல் இருக்க வேண்டும். அதில் மீது ஒரு ஈடுபாடு இருந்தால்தான் நம்ம ரசிக்க முடியும். கானம் உண்டாம். சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். ஒரு சிற்பத்தை, ஒரு கலைகளை ரசிக்கணும்னா அங்கே காதல் தேவைப்படுகிறது. கலையை ரசிக்கணும்னா கூட காதல் தேவைப்படுகிறது. அதனாலதான் நீங்க பாருங்க, திரையில் தோன்றிய நடிகனாக இருந்தாலும் அவனை மேடையில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, அங்கே காதல் இருக்கிறது. சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் இவ்வுலகத்தீரே அப்படின்னு பாரதியார் சொல்வார். இந்த காதல் தான் இந்த உலகத்தினுடைய தலைமை இன்பம். முதன்மையான இன்பங்கள் தான் இந்த காதலை கொடுக்கும். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும். காதல் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சாகாமல் இருக்கலாம். மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது காதல் தான். ஏன் காதல் அப்படின்னு சொல்றோம்னா, இறைவனிடத்தில் உயிரானது கலக்க வேண்டும். இதுதானே சைவ சித்தாந்தம். நிறைவு அதுதான். இறைவனிடத்தில் உயிர் கலக்க வேண்டும். எப்படி கலப்பது? வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, இந்த தலை இந்த உடலுடன் இணைகிறது. அப்படியா? அங்கே ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் உயிரானது ஒரு ஈர்ப்பு வரணும். அந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது காதல் தான். அதனாலதான் இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுகிறார்கள். அந்த அழகை ரசிக்கும் போது நம்மிடத்தில் ஒரு காதல் பிறக்கிறது. அந்த காதல் நம் மனதை உருக்குகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சம்பந்தர் சொல்றாரு. அப்போ அந்த காதல் தான் நம்ம இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படிப்பட்ட காதலை எப்படி நம்ம பக்தியில பார்க்கறது அப்படின்னா, முதல்ல நம்ம சம்பந்தர் எப்படி காதல் பண்ணாரு, திருநாவுக்கரசர் எப்படி இறைவனை காதல் பண்ணாரு, மாணிக்க வாசகர் காதலை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்தது மாணிக்க வாசகர் போனேன். இடையில ஒரு ஜீவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். யாரு? அவரு தான் காதலுக்கே பெயர் போனாங்க. அவரை பத்தி கிளைமேக்ஸில் பார்ப்போம். ஏன்னா கிளைமேக்ஸில் நம்ம இப்போ சொல்லிட்டோம்னா படம் ஓடாது. அதை பத்தி நம்ம போக போக பார்ப்போம். முதல்ல சம்பந்தர் இறைவனை எப்படி காதல் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். தேவாரத்துல முதல் பாடல், தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே.
இதுல வரக்கூடிய வரியில உள்ளம் கவர் கல்வன், இந்த வார்த்தைக்கு பல பேர் விளக்கம் கொடுக்கும்போது இறைவனை திட்டுகிறார் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா கல்வன் வருது இல்லையா, அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா கல்வன் அப்படிங்கிறத அப்படி பார்க்கக்கூடாது. சங்க இலக்கியத்துல தலைவன் தலைவி எப்படி காதல் கொள்வாங்க, தலைவிய தலைவன் எப்படி சந்திக்க வருவாரு, மறைமுகமா சந்திக்க வருவாங்க. முருகப்பெருமான் அவரே பெரிய காதல் மன்னனாச்சு, அவர் வள்ளியை எப்படி சந்திக்க வருவாருன்னா யானை வடிவு கொண்டு, யானை உருவு கொண்டு தானே வரார். எதற்காக? யாரும் பார்க்கக்கூடாது, அதற்காக தான் வருவாங்க. வள்ளுவர் கூட ஒரு குரல்ல சொல்லுவார், ஏதிலார் போல புதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள. யாரையோ பார்க்குற மாதிரி தலைவியை பார்க்கணும். சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான வச்சுக்கிட்டு தலைவியை பார்க்க முடியுமா? பலார்னு கண்ணத்தில் அழிஞ்சிருவாங்க. அப்போ காதலுக்குரிய சிறப்பே என்னன்னா யாருக்கும் தெரியாம, அதான் காதலார் கண்ணே உல. அப்படி பார்க்கும்போது இந்த கல்வன் அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா சொல்றாங்க அப்படின்னா, தலைவியை தலைவன் மறைந்திருந்து பார்ப்பான், செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். வள்ளியை முருகப்பெருமான் எப்படி பார்த்தா, மறைவாக யானை உருவு கொண்டு வள்ளியை ரசித்தான். அப்படி உள்ளம் கவர் கல்வன் இவர் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் இவரை மறைந்திருந்து பார்த்தார். எப்படிங்க பார்த்தாரு அப்படின்னா, தந்தையாருக்கு தெரியவில்லையா அப்படின்னா, அதுதான் வினைப்பயன். ஒருத்தருக்கு தெரிகிறது, இன்னொருத்தருக்கு தெரியாது. இறை அனுபவம் அதுதானே. அருள் அதுதான் திருவாசகத்திலே வரும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவனை வணங்கன்னா கூட அவனுடைய அருள் இருக்கணும். அப்படின்னா எதுக்கு சார் கோயிலுக்கு? இறைவன் அருள் இருந்தால் தான் அவருக்கு தாளை வணங்க முடியும்னா அப்போ எதுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னா, பிஎஸ்சி டிகிரி வாங்கணும் அப்படின்னா 3 வருஷம், 3 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுக்காக 3 வருஷம் கழிச்சு போய் சான்றிதழ் வாங்க முடியுமா? 6 பருவங்கள் நடக்கும். 6 பருவங்களும் நம்ம தேர்வு பண்ணணும். தேர்வு இருக்கு, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். வருகை பதிவு இருக்கு, அதெல்லாம் நம்ம இது பண்ணணும். அதுக்கு பிறகுதான் 3 வருஷம் கழிச்சு தேர்ச்சி அடைந்தால்தான் சான்றிதழ் வருமே தவிர இல்லை என்றால் வராது. அது போலத்தான் கோயிலுக்கு வரணும், அனுபவப்படணும், பாடல்கள் படிக்கணும். இதுதான் பிராக்டிக்கல், இதுதான் தியரி. பிராக்டிக்கல் என்பது சிவபெருமான் கொடுப்பார், அது பிறகு வரும். முதல்ல தியரியை ஃபினிஷ் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் பிராக்டிக்கல் வரும். அப்போ உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இறைவன் உள்ளத்தை கவர்ந்தவர் சிவபெருமான். இறைவன் தான் கவர்றாரு, மறைமுகமாக பார்க்கிறார். எப்படி? அந்த நிகழ்வு உங்களுக்கே தெரியும். தந்தையார் குளத்தங்கரையில போய் நீராடுறதுக்கு போறாரு, பிள்ளை இங்க படித்துறையில இருக்குது. தந்தையார் அந்த காலத்தில் நீரில் மூழ்கி மந்திரங்களை ஜபித்து ஜெபம் பண்ணுவார்கள். அப்படி நீரில் மூழ்குகின்ற பொழுது சம்பந்தர் அழ ஆரம்பிக்கிறார். எப்படி? தந்தையார் இருக்கும் திசை நோக்கியா? இல்லை, திருத்தோணியப்பருடைய கோபுரத்தை கை காட்டி அம்மே அப்பா என்று அழைக்கிறார். ஞான குழந்தை அல்லவா, அப்பாவை காணும்னா அழணும். அம்மே அப்பா அப்படின்னு சிவபெருமானை தேடியதாம். உடனே பொற்கிண்ணத்தில் சிவபெருமான் அமுதனை கலந்து ஊட்டுக அப்படின்னு உமையவளுக்கு கட்டளை போடுகிறார். உடனே அது பால் அமுது, பொற்கிண்ணத்தில் பாலை கலந்து ஊட்டுக அப்படின்னா பால் அமுதை தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் செய்தி வருது. பால் அமுதை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது எப்பவுமே தாய்மாருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அப்பா ஒன்று சொன்னாங்கன்னா அம்மா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. இவங்க பொற்கிண்ணத்தில் பாலை கலந்து ஊட்டுகன்னு சொன்ன சிவஞான போதத்தையும் அதில் சேர்த்து கொடுத்தார். அதனாலதான் சிவன் திருஞான சம்பந்தர், அறிவு தொடர்பு பெற்றமையால் அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பாலொழுக நிற்கிற அந்த குழந்தையை பார்த்த உடனே தந்தையார் ஒரு கோபத்தோடு கேட்கிறார், யார் தந்தை எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு. அந்த குழந்தை சிரிக்கிறது. இப்ப கையில் குச்சை எடுத்து அதர்த்தி கேட்கிறார். இப்பொழுதுதான் இந்த பாடல் பிறக்கிறது. தோடு உடைய செவியன் இப்படி வந்திருந்தார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கடைசியில ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. இவன் அப்படின்னா முன்னிலையில சொல்றார், படற்கையில சொன்னா தள்ளி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் அப்படின்னா இவர் அப்படின்னு சொல்லியிருந்தா தள்ளி இருக்கிறார்னு அர்த்தம். ஆனா இவன் என்றே அப்படின்னு போடுறாருன்னா முன்னிலை, செகண்ட் பர்சன்.
இவன் சொல்றார், நான் அப்போ பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவன் பக்கத்துல இருந்திருக்கிறார். அதனால்தான் இவர் மறைந்திருந்து நோக்கியதால் இந்த வார்த்தையை உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். இதுதான் தலைவியை மறைந்திருந்து நோக்கினால் தலைவனுக்கு கல்வன் அப்படின்னு பேர். அப்போ தலைவிக்கு அவங்களும் மறைந்திருந்து தான் பார்த்துருப்பாங்க, தலைவன் மட்டுமா? ஆனால் தலைவிக்குரிய பெயர் அப்படி வரல, தலைவனுக்கு கல்வன் வருது. அப்படின்னா தலைவிக்கு வரக்கூடிய கஷ்டத்தை, தலைவிக்கு வரக்கூடிய துன்பத்தை தலைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நியதி. அப்படின்னாதான் நம்ம இறைவனுக்கு போறோம். தன்னுடைய கஷ்டங்களை இறைவனுக்கு சொன்னால் இறைவன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த கஷ்டங்களை போக்குபவன் தான் தலைவன். அதனால தலைவிக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, தலைவிக்கு வரக்கூடிய துன்பங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன், கல்வன் அப்படிங்கிற பட்டத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதற்காக தலைவனுக்குத்தான் கல்வன் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க, தலைவிக்கு வைக்கல. இது மரபு. அதனாலதான் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சம்பந்தர் இந்த இடத்துல சொல்றார். அடுத்தது திருநாவுக்கரசர் எப்படி காதலித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த திருநாவுக்கரசருடைய காதல், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்ததான். உள்ளம் கவர் கல்வன்னா திரைப்படங்கள்லே பார்த்துருப்பீங்க. புதருக்குள்ள இருந்து தலைவன் வருவாரு, உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வரே வருக அப்படின்னு வசனங்கள்லாம் வரும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த காதல். ஆனால் திருநாவுக்கரசருடைய காதல் பார்க்காத காதல். காதல் பார்க்காமலே வரக்கூடிய காதல் தான் திருநாவுக்கரசருடைய காதல். என்ன பாடல் அப்படின்னா, முன்னம் அவள் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவர் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டாள் அப்படின்னு வரும். முன்னம் அவள் நாமம் கேட்டாள். முதல்ல தலைவியினுடைய பேரை கேட்கிறாள், அடுத்தது தலைவனுடைய ஊரை கேட்கிறாள், அடுத்தது தலைவனுடைய நிறத்தை கேட்கிறாள். காதல்னா உருவத்தை பார்த்து வருவது தானங்க காதல். ஆனா இந்த இடத்துல பேரை கேட்கிறா, ஊரை கேட்கிறா, அடுத்தது அவனுடைய நிறத்தை கேட்கிறார். நிறத்தை கேட்ட உடனேயே பெயர்த்தும், தன்னையே அப்படி தூக்கி பெயர்த்தும் தலைவனுக்கு பிச்சி ஆனாள். பித்தனுக்கு ஏற்ற, அவன் பித்தன்னா நம்ம பைத்தியக்காரங்க அப்படின்னு தான் அர்த்தம். பித்தன் அந்த பைத்தியக்காரனுக்கு ஏற்ற பைத்தியக்காரி நான் தான். பெயர்த்தும், இந்த பெயர்த்தும் அப்படிங்கிற வார்த்தை தன்னையே பெயர்த்தெடுத்து இறைவனுக்கு கொடுக்குது. அதனால நீங்க கம்பராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா சீதை மேல இருப்பாங்க, ராமர் கீழே கீழே இருப்பாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி ரெண்டு பேரும் நோக்குகின்ற பொழுது மாரிப்புக்கு இதயம் எய்தினர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதயங்களை பரிமாறிக்கொள்கின்றாங்களாம், கலந்ததாம், ஒன்றுக்கொன்று இதயம் கலந்தது அப்படின்னு கம்பர் சொல்லுவார். இதுதான் பெயர்த்தும். ரெண்டு நோக்குகின்ற பொழுது தலைவியினுடைய இதயம் தலைவனுக்கு போகிறது. ஆனால் இன்றைய காதல் செல்போன்களை பரிமாறுறாங்க. தலைவனுக்குரிய செல்போன் தலைவிக்கு வந்துடுது, செல்போன்களை பரிமாறுறாங்க. அந்த காலங்களில் காதல் இதயங்களை பரிமாறினார்கள். இதயங்களை பரிமாறுவதாக காதல் இருந்தது. பெயர்த்தும் தனக்கு பிச்சியானார், தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, தன்னுடைய பெயரை மறைக்கிறார், ஊரை மறைக்கிறார், எல்லாம் மறந்தோடனே தலைவன் தான் கதி அப்படின்னு விழுகிறார். சார், அப்ப தெரிஞ்சு காதல் வந்தா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், தெரியாமல் காதல் வந்தால் அதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னா, தெரியாமல் வருகிற காதலுக்குத்தான் சுகம் அதிகம். யாயும் யாயும் யாராயியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும், அன்புடை நெஞ்சம்தான் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. ஒரு செம்மண் நிலம் இருக்கு, மேல மலை தண்ணி உள்ளது. செம்மண்ணுக்கு மலை தெரியாது, மலைக்கு செம்மண் தெரியாது. ஆனா ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலந்து போகிற அந்த இது வரும்போது அதில் தான் இது இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. அதனால் தெரியாமல் வரக்கூடிய காதலுக்குத்தான் சுகம் அதிகம். அதிலே திருநாவுக்கரசர் தன்னை மறந்து இறைவனுக்கு இறைவனுக்குத்தான் நம்ம அடிமை அப்படின்னு வேண்டுகிறார். அடுத்தது மாணிக்க வாசகருடைய காதல். மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகமே காதல் தான், தன்னையே தலைவியாக தான் அவர் பாடுறார். இதுல இன்னொரு பாடல் என்னன்னா, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் அப்படின்னு சொல்றார். காலம் உண்டாகவே யாரிடத்தில் காதல் கொள்ளணும்?
இறைவனிடத்தில் காதல் கொள்ளணும். ஏன்னா அதைத்தான் நம்ம பார்க்குறோம். தலைவன் தலைவி காதல் இல்லை, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் ஞானம் உண்டான் நான்முகனும் தானும் நன்னறிய. யாராலையும் பார்க்க முடியாம ஞானம் உண்டான்னா உலகத்தையே உண்டவன் யாரு? திருமால். திருமால் உலகத்தையே உண்டவர்னா நம்மால் சிவபெருமான் ஆழத்தையே உண்டவர். அந்த உலகத்தையே அழிக்க வல்ல ஆழத்தை உண்டவர் தான். ஆழம்னா ஆளாள விஷம்னு அர்த்தம். அவர் உலகத்தையே உண்டவர்னா இவர் உலகத்தையே அழிக்க வல்ல விஷத்தை உண்டவர். அப்ப யார் பெரியவர்? ஆழம் உண்டான். அந்த சிவபெருமானுடைய பெருமையை மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்னா அந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லுவார். அதனால இறைவனிடத்தில் காதல் இருந்தால்தான் நாம இறைவனும் உயிருமாக கலக்க முடியும். கலக்கணும்னாலே அந்த இடத்தில் காதல் இன்றியமையாத ஒன்றுதான். அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் காதலை நம்ம பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காதலை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான காதல். பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் காதல் கொள்வார். இதுல பறவை நாச்சியார் இடத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் காதல் கொள்கிற அழகு எல்லாம் வழக்கம் போல வருவதுதான். நிலவு சுடுகிறது, தென்றல் சுடுகிறது, எல்லா சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் தடவையாக பறவை நாச்சியாரை பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றங்கள்லாம் நிகழுது. அந்த உருவத்தை அடிக்கடி எப்பொழுதுமே காதல்னா அந்த உருவம் தான். அந்த உருவம் தான் நம் மனதிற்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பறவை நாச்சியாரை பார்த்த உடனேயே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த உருவத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறது. அதை பார்த்த உடனே இவளை நம்ம எப்படியாவது அடைய வேண்டும். எப்பொழுதும் நம்ம சிவபெருமானுக்கு போனோம்னா சிவபெருமானத்தை நம்ம போய் கேட்டோம்னா என்ன கேட்போம்? உன்னை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன இறைவன்கிட்ட கேட்டார்னா, பறவை நாச்சியாரை எனக்கு எப்படியாவது அடையணும், அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டாங்க. அந்த அளவுக்கு பறவை நாச்சியாருடைய உருவம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுமே தலைவனுடைய பெயரை தான் தலைவி கூறிக்கொண்டே இருப்பாள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் தலைவியினுடைய பெயரை தலைவன் கூறுகிறான். பேர் பறவை பெண்மையினில் பெரும்பறவை சீர்பறவை எழுபறவை அப்படின்னு பறவை பறவைனே சொல்றார். அவர் பறவைன்னு சொல்றாரோ இல்லையோ அதுக்காக செய்கிலாரும் சேர்த்து பறவைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. பேர் பறவை பெண்மையினில் பெரும் பறவை அப்படின்லாம் சொல்றார். பெண்மையிலேயே சிறந்த பறவை யாருன்னா பறவை நாச்சியார். ஆர்பறவை ஆர்பறவை விரும்ப அல்குல். அல்குல்னா துப்புள்ள அணியக்கூடிய மேகல அணிகலன். அந்த அணிகலன்களுடைய முறுவல் அது ரசிப்ப அரும்பறவை. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் ரசித்து அந்த பறவை அந்த பெயரை அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார். கூறிக்கொண்டிருக்கிற பொழுது இப்போ சிவபெருமானை நம்ம எப்படியாவது நம்ம போய் இதுக்கு அவர் தான் தீர்வு கொடுக்கணும். அவர்கிட்ட நம்ம ரெண்டுல ஒன்று கேட்டுருவோம். எப்படி இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சிவபெருமானத்தை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றார். சிவபெருமானத்தை போய் கேட்டு அவர் பறவை நாச்சியாரை மனம் முடித்து வைக்கிறார். காதல் திருமணம் இவர் தான் பார்க்கிறாரு, கல்யாணம் முடித்து வைக்கிறார். இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு வேலை பண்றார். என்ன வேலைன்னா சுந்தரமூர்த்தி இது காதல் திருமணம் தானே. அதன் பிறகு சங்கிலி நாச்சியாரை மனம் முடிக்கிறார். மனம் முடிச்சோன்னா அங்க ஒரு விதிமீறல் நடக்குதாமா. சங்கிலி நாச்சியாரை எப்படி மனம் முடிக்கிறாள்னா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சங்கிலி நாச்சியாருடைய ஊர் திருவொற்றியூர். திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறாங்க. ஆனாலும் இவரால் திருவாரூரை பார்க்க முடியாது. எப்பொழுதும் திருவாரூரை பார்க்காம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இருக்க முடியாது. அதனால தான் அவர் பேரே ஆரூரன், நம்பி ஆரூரன். ஆரூர் அப்படின்னா திருவாரூர்னு அர்த்தம். திருவாரூருக்கும் இவருக்கும் அப்படி ஒரு காதல். அப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ இவரால் திருவாரூரை பார்க்க முடியல. அப்போ எப்படியாவது நம்ம திருவாரூருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் என்ன பண்றாரு? நம்ம சிவனடியார் தானே, என்ன சத்தியமாவது சக்கர பொங்கலாவதுன்னு திருவொற்றியூர் எல்லையை தாண்டினாரு. தாண்டின உடனே அவருடைய கண்கள் ரெண்டு கண்ணையும் பிடிக்கிறார் சிவபெருமான். இப்போ தட்டு தடுமாறி திருவொற்றியூரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சிவாலயங்களுக்கெல்லாம் போய் எப்படியாவது கண்ணை விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி ஒரு இடத்துல கண்ணு வாங்க போகும்போது என்ன பண்ணுவார்னா இறைவன் பார்த்துட்டு அவர் ஒரு குசும் பண்ணுவார், கண்ணை கொடுக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஊன்றுகோலை தூக்கி போய் ஊன்றி போ அப்படின்னு சொல்லி ஊன்றுகோலை அனுப்புவார்.
இப்படிலாம் அவர் பண்ணுவார். அப்போ கடைசியில் 10வது பாடல்களில் பாடும்போது தான் இறைவன் 2 கண்களையும் கொடுப்பார். 10 பாடல்கள் பாடும்போது நிறைவாக இறைவன் கண்ணை கொடுத்துருவார். இப்போ கண்ணை கொடுத்தோன்னே சங்கிலி நாச்சியார்த்த போக முடியாது, ஏன்னா சத்தியத்தை மீறியாச்சு. இப்போ அதுக்கு பிறகு பறவை நாச்சியார்த்த வருவாங்க. பறவை நாச்சியார்த்த வந்தோன்னே என்ன கேட்காம நீங்கள் சங்கிலி நாச்சியார்த்த போனது தவறு, அதனால உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருவாங்க. இப்போ சுந்தரருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, அங்கேயும் அடி இங்கேயும் அடி, எங்கே 2 பக்கமும் மட்டலம்னா எங்கே போக முடியும் அப்படின்னும்போது அவர் நேராக சிவபெருமானத்தை தான் போகிறார். சிவபெருமானத்தை போய் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, காதல் திருமணம் தானே பண்ணார் பறவை நாச்சியார்ட்ட. ஆனால் சொல்லும்போது நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, அப்போ நீயே போய் சேர்த்து வை அப்படின்னு சொல்கிறார். நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அப்போ இவர் காதல் திருமணம், இவர் தான் காதலித்து பறவை நாச்சியாரையே மனதில் நினைத்தார், பறவை நாச்சியாரையே கண்டு உருகினார். போன இடத்துல திருவாரூரில் யாரை பார்க்கணும், ஆரூரனை பார்க்கணும். ஆரூரனை பார்க்காம பறவை நாச்சியாரை பார்த்தார். அதன் பிறகு இறைவனை அடையணும் தான் எல்லாரும் போவாங்க, பறவை நாச்சியாரை அடையணும்னு இவர் போனார். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறார், நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக எந்த சமயத்திலும் இல்லாத ஒன்று. மற்ற சமயங்கள்லாம் இருக்குதான்னு தெரியல, ஆனால் நம்ம சமயத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக இறைவன் தூது சென்றார். யாரிடத்தில்? பறவை நாச்சியார் இடத்தில். நம் பொறுத்து நான் தான் சங்கிலி நாச்சியாரை மனம் முடிக்க சொன்னேன், நான் தான் இது பண்ண. இது எதுன்னா ஊழ்வினை பயன். முன்னொரு காலத்தில் கமலினி அணிந்ததையாக இந்த ஆளாள சுந்தரர் அந்த 2 பேரையும் பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே உள்ள காதல் ஏற்பட்டது. அதனால சிவபெருமான் இடத்துல என்ன சொன்னாங்க, அப்படி சிவபெருமான் அவங்களுக்கு பூ பறிக்கணும் தான், சிவபெருமானுக்கு பூ பறிக்கணும்னு போன இடத்துல 2 பேரும் காதல் பண்ணாங்க. அப்படி காதல் பண்ணதனுடைய விளைவாக சிவபெருமான் என்ன பண்ணார்னா, அவர்களை பூமிக்கு அனுப்பி காதலித்து அதன் பிறகு அதிலிருந்து துன்பத்தை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு இங்கே வா அப்படின்னு அனுப்பிடுவார். அதன் விளைவாகத்தான் பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் அவர் திருமணம் செய்கிறார். இந்த விஷயத்தை எல்லாம் சிவபெருமான் பறவை நாச்சியார்கிட்ட சொன்னோன்னே அவர்களும் ஒரு மனதாக ஏற்று திருப்பியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் இடத்தில் வாழத் தொடங்குகிறார்கள். அப்படி 2 பேரும் வாழத் தொடங்குகிறார்கள். கடைசியில் பறவை நாச்சியாருக்காக தன்னுடைய மனையவே பறவையார் இல்லம் அப்படின்னே வைக்கிறார். இது காதலினுடைய மிகுதியால் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது முதல்ல நம்ம சம்பந்தருடைய காதலாகட்டும், அதன் பிறகு திருநாவுக்கரசருடைய காதலாகட்டும், மாணிக்க வாசகர் சொன்ன காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், நாம் உய்வனும் நம்ம உய்யும் பொருட்டு காதல் செய்தால்தான் நம்ம உய்ய முடியும். இறைவனிடத்தில் உயிரானது கலக்கணும்னா இறைவன் மேல் நமக்கு ஒரு தீரா காதல் வரணும். அதையும் மாணிக்க வாசகர் சொல்றார். ஈசனடி போற்றி எந்தை சிவன் சேவடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம்தான் காதல். நம்மிடத்தில் நிறைவு பெறாத முடிவில்லாத காதல் வர வேண்டும் என்றால் ஆறாத இன்பம், அதை அருளக்கூடியவன் சிவபெருமான் தான். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அதனாலதான் இங்குள்ள வடலூர் வள்ளல் பெருமானே கூட என்ன சொல்லுவார்னா, கலந்த மனம் கற்பூரம் மணக்கின்றது என்மேனி முழுவதும் அப்படின்னு பாடுவார். கற்பூரம் மணக்கிறது என்மேனி முழுவதும், கணவர் திருமேனியில் கலந்த மனம் அதுவே. வள்ளலார் பல பேர் அவரை ஜோதியில கலக்கலை அப்படிலாம் சொல்றவங்க மத்தியில அவரே மரண வாக்குமூலம் ஒன்று கொடுத்திருக்கிறார். கணவர் திருமேனியில் கலந்த மனம் அதுவே, கற்பூரம் மணக்கிறது என் மேனியில் கற்பூரம் மணக்கிறது. ஏன் மணக்கிறது? கணவர் திருமேனியிலும் கலந்த மனம் அதுவே. யார் கணவர்? சிவபெருமான். சிவபெருமான் மேனியிலே கற்பூரம் மணக்கிறது. அதனால் வள்ளலாருடைய மேனிலும் கற்பூரம் மணக்கிறது என்றால் அப்போ வள்ளலார் இறைவனிடத்தில் கலந்திருக்கிறார். அப்படி கலக்க போய் தான் இந்த பாடலை அவரால் பாட முடிந்தது. மரண வாக்கு மூலம். எப்பொழுதுமே நீதிமன்றத்துங்கள்ல வாக்கு மூலத்திற்கு அதிக ஒரு முக்கியத்துவம் உண்டு. வாக்கு மூலம்னு ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு நோ மறுப்பு, எந்த மறுப்புமே கிடையாது. அதுதான் இந்த இடத்தில். அப்போ நிச்சயமாக அவர் ஜோதியில் கலந்திருக்கிறார் என்பது நிறுவனமாகிறது. அப்போ காதல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எனக்கும் உனக்கும் என்ன பொருத்தமோ
இந்த பொருத்தம் உலகில் பிறர் எய்தும் பொருத்தமோ அப்படிலாம் வள்ளலார் சொல்றார். இறைவனுக்கும் எனக்குமான பொருத்தம் என்ன பொருத்தம்? இந்த பொருத்தம் உலகில் பிறர் எய்யக்கூடிய பொருத்தமா அப்படின்னு சிவபெருமான் இடத்தில் கேள்வி கேட்கிறார். அப்போ இறைவனிடத்தில் காதல் கொள்வதுதான் தலையாய ஒன்று. காதல் செய்தால்தான் இறைவனை அடைய முடியும். ஆகவே காதல் செய்து கலியுங்கள், ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று பாரதியார் சொல்வதைப் போல காதல் செய்யுங்கள். அடுத்தது, காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும்னா சொல்றாருல்ல, அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த மரணமில்லா பெருவாழ்வு வரணும்னா நம்ம காதல் செய்யணும். ஆகவே மரணம் பொய் அப்படின்னும் பாரதியார் முடிப்பார். ஆகவே ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே, இறைவனிடத்தில் காதலியுங்கள், இறைவனுடைய அருளை பெறுங்கள். இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனை. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம்.